அந்த வரிப்பணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அந்த வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை இன்றைக்கு வேகமாக துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அதனால் இன்றைக்கு ஒருத்தராக இன்றைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் உள்ளே செய்வதற்கான வேகம் துரிதப்படுத்தப்படுகின்றது. அதன் காரணமாகவே இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு நீதிமன்ற துறையிலும் கூட நீதித்துறையிலும் கூட ஒரு சலசலப்பான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. பார்க்கின்றார்கள், கண்களை திறந்து பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உண்மை என்னவென்று தெரிகின்றதன் காரணமாக கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் திருடர்கள், மோசடிக்காரர்கள் மீண்டும் தாங்களுடைய களத்திற்கு பிரவேசித்து இந்த நிலைமையில் இருந்து தாங்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படி? இன்றைக்கு விசேடமாக விசாரணைகள் எல்லாம் ஒன்றில் இருக்கின்றது. அதில் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. இந்த ஊழல் மோசடி இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. எல்லாமே இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றது. கூடிய சீக்கிரத்தில் யாழ்ப்பாணத்திலே 1-2 ஆரம்பிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலும் அவ்வாறான மோசடிக்காரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விசாரணையும் வரப்போது. ஏன் கேட்டால் வேறு எதுவும் இல்லை, இவர்கள் எல்லாமே விளையாண்டு இருப்பது வேறு யாரும் இல்லை, உங்களுடைய பணம். இந்த நாட்டுக்கு வருமானம் என்பது நாட்டில் தேசிய வருமானத்தில் 180% வருமானம் வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம். அந்த வரி பணத்தை தான் கொள்ளையடித்திருக்க. அதனால் அந்த வரி பணத்தை கொள்ளையடித்ததன் காரணமாக அந்த வரி பணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அந்த வரி பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை இன்றைக்கு வேகமாக துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அதனால் இன்றைக்கு ஒருத்தராக இன்றைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் உள்ளே செய்வதற்கான வேகம் துரிதப்படுத்தப்படுகின்றது. அதன் காரணமாகவே இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு நீதிமன்ற துறையிலும் கூட நீதித்துறையிலும் கூட ஒரு சலசலப்பான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அவர்களுடைய நீதிபதிகளுடைய வயதுகளை அதிகரிக்கின்ற பொழுது இன்றைக்கு இவர்கள் கலக்கம் அடைந்திருக்கின்றது. ஏன் என்றால் தேடி பார்க்கின்ற பொழுது கலக்கம் அடைந்தவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது திருடர்கள், மோசடிக்காரர்கள், லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் தான் இதற்கு எதிராக அணித்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் எங்களுடைய விசேடமாக எங்களுடைய பெற்றோர்களிடம் நாங்கள் கேட்போம், எங்களுடைய மாணவர் செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்லது ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் 2020ஆம் ஆண்டு இந்த நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது 3667 குழந்தைகள் 10 வயது குறைபான குழந்தைகள் பாலியல் இம்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சிறிய குழந்தைகள். இதை நான் ஒரு இடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அம்மா அழுகின்ற பொழுது நான் கேட்டேன், ஏன்மா அழுகின்றீர்கள்? நீங்கள் சொல்வது உண்மையா? நீங்கள் சொல்லுகின்ற தொகை அதை விட 4 மடங்காது என்றால் எங்களுடைய குடும்பங்கள் ஏற்படுகின்ற சம்பவங்களை நாங்கள் வெளியே சொல்வது கிடையாது. குடும்பமான பிள்ளை நாளைக்கு வாழ வைக்க முடியாது. அதனால் நாங்கள் மூடி மறைச்சு போட்டிருக்கோம். அண்மையில் இங்க இருக்கின்ற ஒரு பிரபலியமான பாடசாலை 8ஆம் வகுப்பு மாணவர் பேக்கை செக் பண்றார் கிளாஸ் டீச்சர். அதுல போதை போகும் புரிஞ்சுக்கொண்டு ஓடுறார் பிரின்சிபல் ஆபீஸ். சொன்னாரு, சார் இவன் போதை பொருள் கொண்டு வந்திருக்கிறான். பிரின்சிபல் சொன்னார்கள் நல்லா தெரியும், வெளியில சொல்லாதீங்க, சத்தம் போடாதீங்க, நம்மளோட பாடசாலையின மானம் கெட்டு போய் அந்த பாடசாலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து எங்களுடைய இளம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர் எவ்வாறான நிலைமைகள் இருக்கிறார். அப்ப அந்த வகையான நிலைமையின் கீழ் தான் இன்றைக்கு எங்களுடைய பாடசாலையும் இருக்கிறது. அதனால் தங்களுடைய பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். கடந்த கால பல்வேறு போதைகள் இருக்கின்றது. சாராயம் குடிச்சா கண்டுக்கிறோம், கசிப்பு குடிச்சா கண்டுபிடிக்கலாம், எருவு அடிச்சா கண்டுபிடிக்கலாம், வேறு போதை பொருள் கஞ்சா குடிச்சா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போது இருக்கின்றது அதெல்லாம் யாருமே கண்டு கொள்ள முடியாத உங்களுடைய பிள்ளைகள் இன்று இருக்கின்றதை விட நல்ல பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக உங்களுடைய இருப்பார்கள். இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் படிப்படியாக அந்த போதை அரக்கனில் சிக்கி தவிக்கின்றது, தவிர்க்க முடியாதனால் எதிர்காலத்தில் போதை பொருள் வேறெங்கும் அல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கே வரப்போகின்றது. அதனால்தான் நாங்கள் சொல்கின்ற அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும்.
விழிப்பாக இருந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு நல்கியே ஆக வேண்டும். அப்ப அந்த செயற்பாடுகளை நீங்கள் எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, விசேடமாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த புலமை பரிசில் நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமானது. கல்விக்கு முன்னுரிமை கொடுங்கள். யாழ்ப்பாணம் என்பது கல்வியில் முதலாவது இடம் பெறுகின்ற மாவட்டம். இன்றைக்கு நீங்கள் முதலாவது இடத்தை நீங்கள் பிடித்திருப்பது போன்று, அதற்காக எங்களுடைய பெற்றோர்கள் கூடுதலான பங்களிப்பை ஆற்றியது போன்று, நாளைக்கு இந்த யாழ் மாவட்டத்தையே முதலாவது ஸ்தானத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றோம், பல்கலைக்கழகம் பின்தங்கி இருக்கின்றது. அதனால் வேண்டி அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், நாளைக்கு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பழைய பாரம்பரிய யாழ்ப்பாணமாக, பழைய கல்வியலாளர்களுடைய யாழ்ப்பாணமாக. நான் படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு யாழ்ப்பாணத்தை தெரியுமான்னு கேட்பார். நாங்கள் தெரியாது, சொல்லுங்க சார். யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா. நானும் கடந்த 15 வருடம் அங்கே இருக்கின்ற தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஊற்று எங்கடா இருக்கின்ற கண்டுபிடிக்கும். அதனால அந்த ஊற்றை தேடிக்கொண்டு செல்ல வேண்டும். கல்வியில், கலையில், இலக்கியத்தின், எழுத்தின் அனைத்து துறைகளும் மிளிர்கின்ற யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவர்கள் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.